ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? மைதா 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப் போட்டுக்கலாம். கோகோ 2 ஸ்பூன் இருக்குது. இல்லை, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, பேக்கிங் சோடா அப்புறமா போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்போவே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன், இதில் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 1/4 கப் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் மில்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் எடுத்திருக்கேன், 1 டம்ளரு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போதும். பால் கரெக்டாக 1 கப்பு எனக்கு வந்துடுச்சு. 1 கிளாஸ் டம்ளரு எல்லாம் ஊற்றிக்கிட்டேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஊற்றிக்கலாம் நம்ம கேக் டின்னில். ஏற்கனவே நான் கேக் டின்னில் நெய் எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கேக் செய்யும் போது முன்னால் எது வேணுமோ எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக செய்யணும், டக்குன்னு செய்யணும். இதில் ஊற்றிக்கலாம் கேக் டின்னில். போதும். அப்படி இதுக்கு மேலே நட்ஸ் போட்டுக்கலாம். அவனில் வைக்கலாம். ஆன் பண்ணிகிட்டே இருப்போம், ஆகட்டும். 30 மினிட்ஸ் வச்சுட்டேன் நான். இப்போ இது ஆகட்டும், அப்புறமா காமிக்கிறேன். பாருங்கள், கேக் நல்லா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. பாருங்கள், பின்னால் பாருங்கள் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. பாருங்கள், கட் பண்ணலாம்.
பார்த்தீங்களா, நல்லா இருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாக்லேட் கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ டு ஆல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யார் பார்க்குறீங்களோ அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.